அன்பு மாணவ செல்வங்களுக்கு கலாபாரதியின் வாழ்த்துக்கள் கூடி ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான ப்ராப்ளம் என்ன செய்வோம் நம்ம பார்ப்போம். மாணவர்கள் மட்டும் ப்ராப்ளத்தை கவனமாக என்ன செய்யணும், வாசிக்கணும். லெட் அஸ் ரீட் டுகெதர். பாருங்கள், a 70 kg மேன், ஒரு 70 கிலோ மனுஷன், stands in a contact against the inner wall of a hollow cylindrical drum of radius 3 meter, rotating about its vertical axis with 200 revolution per minute. என்ன அர்த்தம்னா, ஒரு சிலிண்டர் இருக்கு, அது 200 RPM வேகத்தில் இப்படி சுற்றிக்கிட்டு இருக்கு, ரிவால்விங். உள்ள ஒரு மனுஷன் நிற்கிறான், அவனுடைய மாஸ் 70 கிலோ, அந்த சிலிண்டருடைய ரேடியஸ் 3 மீட்டர் இதான் கொடுத்துருக்காங்க. தி கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் பிட்வீன் தி வால் அண்ட் ஹிஸ் கிளாத்திங், அந்த சிலிண்டருடைய சுவற்றுக்கும் அவனுடைய ஷர்ட்டுக்கும் இடையில் இருக்கக்கூடிய கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் 0.15. What is the minimum rotational speed of the cylinder to enable the man to remain stuck to the wall without falling when the floor is suddenly removed? திடீர்னு அந்த சிலிண்டருடைய ஃப்ளோர் தரைப்பாகம் எடுத்துட்டாங்க, அப்போ கீழே விழணும். அப்படி கீழே விழாமல் இருக்கணும்னா அந்த சிலிண்டர் குறைந்தபட்சம் என்ன வேகத்தில் சுற்றணும். இப்போ அந்த மனுஷன் பாதுகாப்பாக இருக்கானா? இஸ் தி கொஸ்டின். ஆராய்ச்சி பண்ணலாமா? லெட் அஸ் இன்வெஸ்டிகேட். ஸோ இதான் பிள்ளைங்களா அந்த சிலிண்டர். இங்கே தான் அந்த ஆள் உள்ளே இருக்கார். அவர் 70 கிலோ, அது சுற்றிக்கிட்டு இருக்கு. இட் இஸ் ரிவால்விங், ரைட், வெர்டிக்கல் ஆக்சிஸில் இட் இஸ் ரிவால்விங். இந்த ஃப்ளோர் 3 எடுத்துட்டாங்க. ஸோ அவர் சோரோட ஒட்டிக்கிறாரு. அப்போ அவர் கீழே விழாமல் இருக்கணும்னா இந்த சிலிண்டர் குறைந்தபட்சம் என்ன வேகத்தில் சுற்றணும். இப்போ ஒரு பாதுகாப்பாக இருப்பாரா, இல்லை கீழே விழுந்துருவாரா? இதுதான் பிள்ளைகளா கேள்வி. இது 3 மீட்டர், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் 0.15, உள்ளே நிற்கக்கூடிய ஆளுடைய எடை 70 கிலோ, அது சுற்றிக்கிட்டு இருக்கக்கூடிய வேகம் 200 RPM. சரிங்களா? லெட் அஸ் பிகின். நமக்கு என்ன தெரியும் கேட்டிங்கன்னா, ஃப்ரிக்ஷனால் உண்டாகக்கூடிய ஃபோர்ஸ் தெரியும். ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸுங்கிறது எவ்வளவு? ஃபோர்ஸ் நார்மலாக என்ன கிரியேட் ஆகுது இன்ட்டு மியூ. திஸ் இஸ் லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன். ஸோ mr ஒமேகா ஸ்கொயர் இன்ட்டு ஒமேகா. இதுதான் ஃப்ரிக்ஷனால் உண்டாகக்கூடிய ஃபோர்ஸ். இந்த ஃபோர்ஸ் என்ன பண்ணுது? திஸ் இஸ் தி சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ். அவரோட சோரோடு சேர்த்து அவர் அழுத்தும் போது திஸ் இஸ் நார்மல். தென் நார்மல் இன்ட்டு மியூ இஸ் தி ஃப்ரிக்ஷன். இந்த இருக்கு இல்லையா, இதில் நம்ம அழுத்துறோம், எவ்வளோ அழுத்திருக்கோமோ அந்தளவு ஃப்ரிக்ஷன் கூட இருக்கும். தி பாயிண்ட். ஸோ ஒரு சோரோடு அழுத்திருக்காரு. அவர் கீழ் நோக்கி இழுக்கக்கூடிய செய்யக்கூடிய விசை m/g. ஸோ ரெண்டுலேயுமே m இருக்குது, m கேன்சல் பண்ணிடலாம். ஸோ ஒமேகா ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு இதிலிருந்து g/r மியூ. ஸோ ஒமேகா இஸ் ஈக்குவல் ரூட் ஆஃப் g/r மியூ. g is 10, r is 3, mu is 0.5 if you manipulate. ஸோ 4.7 radians per second நம்மளுக்கு கிடைக்கிது. இதுக்கு என்ன பொருள்னா, அந்த சிலிண்டர் 4.7 radians per second சுற்றி அந்த வேகத்தில் ஆங்குலர் வெலாசிட்டி இருந்தால் அவருக்கு ஆபத்து எதுவும் வராது. இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். அதே நேரத்தில் இப்போ நம்மளுக்கு என்ன தெரியணும்னா, இது ரேடியன்ஸ் பெர் செகண்டில் இருக்குது. அப்போ நம்மளுக்கு ஆர்பிஎம்மாக மாற்றணும். அப்போ தான் நம்மளுக்கு புரியும். ஸோ ஆர்பிஎம்மாக மாற்றுறதுக்கு என்ன செய்கிறது? ஒரு செகண்டுக்கு இவ்வளோ ரேடியன்ஸ் சுற்றி இருக்கு, 60ஆல் பெருக்குனீங்கன்னா ஒரு நிமிஷத்துக்கு எவ்வளோ ரேடியன்ஸ்னு கிடச்சிரும். அந்த ரேடியன்ஸில் 2π ரேடியன்ஸ் சேர்ந்தால் ஒரு சுற்று. அப்போ 2π ரேடியன்ஸ்க்கு ஒரு சுற்று. அப்போ 4.7 இன்ட்டு 60க்கு 60க்குள்ளே எவ்வளோ 2π இருக்குது? ஸோ டிவைடட் பை 2π. அப்போ பார்த்தீங்கன்னா 44.88 ரெவல்யூஷன் பெர் மினிட் மினிமம் இந்த வேகத்தில் சுற்றணும். ஆனால் சிலிண்டர் என்ன வேகத்தில் சுற்றிக்கிட்டு இருக்கு? 200 RPMல சுற்றிக்கிட்டு இருக்கு. 200 RPM இஸ் மச் ஹையர் தென் 44.88 RPM. அப்போ என்ன அர்த்தம்? அந்த மனுஷன் நிச்சயமாக என்ன இதில் பொசிஷனில் இருக்கார்? ஹீ இஸ் சேஃப். பிள்ளைங்க கண்டிப்பாக என்ன ஃபீல் பண்ணுவீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குன்னா, ஃபிசிக்ஸினுடைய பலம் உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். ஃபிசிக்ஸால் எப்படிப்பட்ட விஷயங்கள் என்ன செய்ய முடியுது, ஆராய்ச்சி பண்ண முடியுதுங்கிறத உங்களால் ஃபீல் பண்ண முடியுதுன்னு நினைக்கிறேன். சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்ற பிள்ளைங்களுக்கும் தகவல் சொல்லுங்கள். உங்கள் அனைவருக்கும் கலாபாரதியின் அன்பு வாழ்த்துக்கள்.